சார் என்னையா? இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னமே, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். உடனே எஸ்பி சார் ரூம் அனுப்பு. எஸ் சார். கும்பிடுறேன் கேசமா. உன் பேர் என்னடா? வளையபாளையம் சின்னசாமிங்க. சின்னசாமியா? ஐயாவுக்கு பிடிக்கலன்னா பெரியசாமின்னு மாத்திக்கிறேங்க. உள்ள படுத்திருக்கானே அவன் பேரு? இப்படி 2 பேரும் ஒட்டிட்டு இப்படிங்க நாக்கெல்லாம் குளருதுங்க. இப்ப சொல்லு. ரவிவர்மாங்க. உனக்கும் அந்த ரவிவர்மாக்கும் எத்தனை நாளா பழக்கம்? நம்ம ஊர்ல சாராய கடை எப்ப திறந்தாங்களோ அப்ப இருந்தே 2 பேருக்கு பழக்கம்ங்க. நாங்க இருக்கிற ஏரியான்னு தெரிஞ்சாலே போதுங்க, ஏல தொகை ஜாஸ்தியா போகுதுன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. ஜனங்க பேசுறது இருக்கட்டும், ஒன்னால இப்ப அவனை பேச வைக்க முடியுமா? சார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா பாடவே வைக்கிறேன். டூயிட் பாடணும்னா ஒரு பொண்ணு வேணுங்க. ஐயா இவங்களோட பாட முடியாதுங்க. என்ன என்ன கடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. முன்னால டேபிள் இருக்கு, அதை கடிச்சுக்க. என்ன சாராய கடையில போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. பாக்கெட் சாராயத்தை பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு கொடுத்துருக்கா. உனக்கு ரொம்ப லவுட்டியா? இன்னைக்கு நீ முதுக டின்னு கட்டிட்டு வர. அடங்கோக்கா, இந்த ஆள் மூஞ்சி கழுவி எஸ்பி சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்கயா. ஆடா நீங்க ஒண்ணுங்க, அவ அடிச்சிருக்கிற தண்ணிக்கு மூஞ்சி கழுவுனாலாம் தெரியாது. நல்ல காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லு மேல பேண்ட் உருவிட்டு அப்படியே உட்கார வைங்க, ஒரு வேளை தெளிஞ்சாலும் தெளியலாம். போயா. அட என்ன இல்லையா ரவி, காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். இன்னைக்கு இருந்து எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. எனக்கு கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. ஏய், சிகரெட் வேணா கெடுத்தாரேன், ஆனா தீப்பெட்டி கேட்காது. தீப்பெட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு. என்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி வளையபாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான். பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். பீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடும் எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவிய தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொல் போட்டுருவேன். ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்களா? சத்தம் போடாதீங்கடா டேய். என்ன அரிக்குதா? சொரிஞ்சு விடணுமா? தீப்பெட்டி இருக்கா? ஆட நெருப்பட்டி என்கிட்ட இல்லப்பா. நான் போய் வாங்கிட்டு இரு, நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். சார் கொஞ்சம் நெருப்பட்டி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பாத்திருப்பீங்க சார். சார் உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்த? மேட்டு தெருவுல சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவுல தான் சார். நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சார். மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பண்ணி பைய வீட்டுல நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? வளையபாளையம் சின்னசாமி சார். அட்டா பாவி, ஒரு தீக்குச்சியாலய குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட தீப்பெட்டி கேட்க வந்திருக்க. உன்னை வெட்டி பொல் விட மாட்டேன்டா. இடி இருக்குது, மழை வரும் போல இருக்குப்பா. பத்திப்பட்டி இருக்கா? புடிச்சிட்டு இருக்காங்க. எங்க ஆளக்கா? வளையா அவசரப்படாம அங்கேயே தங்கி இருந்து வாங்கிட்டு வா. தங்கி ரூம் எடுத்து வாங்க. லாட்ஜ் ஐயா கிடைச்சா? நல்லா கிடைக்குது. அதுக்காக அதுவாத நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன். நீ வெளியில போய் வாங்கு, என்ன உள்ளேயே வாங்குறானுங்களே. ரவி, பொழுது விடிஞ்சிருச்சுமா. நான் போய் கக்கோசிக்கிறது படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பிட்டுரு. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா இருட்டிரு, மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அதுக்கு மூடி தூங்காமே இருக்கலாம்ல. ஆனா அப்புறம் நான் குப்புற படுக்கிறதே அப்போ. யார் பாரு நெஞ்சு மேல மாட்டு வண்டி ஓட்டுறது? வளையபாளையம் நேத்து ஃபுல்லா போட்டு வெட்டார வழியில் கிடந்தோம்ல, கண்ணை முடிச்சு பார்த்தா மாருதி வேலை கிடக்குறப்பா. நல்லா பார்ப்பா, மாருதி வேணா போலீஸ் வேணான்னு. இரு நானே பாக்குறேன். போலீஸ் வேன் இல்ல, மாருதி வேன் தான். வணக்கம் சார். உங்க போட்டோவை பேப்பர்ல பார்த்தேங்க முதலாளி. உங்களை எங்க இருந்தாலும் தேடி கூட்டி வச்சிருந்தாரு. உங்க முதலாளி என்ன பழைய பேப்பர் வாங்குறதாப்பா? சார் அதெல்லாம் இல்ல, நேத்து நைட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போக முடியல. ஏன் உங்க 2 பேரும் கண்ணு தெரியாதா? மப்புல இருந்தீங்க. வாங்க சார், குளிச்சிட்டு போய் முதலாளியை பார்க்கலாம்.
ஒட்டஞ்சத்திரத்துக்கு உடுமல் பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா. ஓ நீதானா? எதுக்குப்பா பின்கோடெல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிடுற? அட இல்லப்பா, காலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கெட்டு குண்டக்கா மண்டக்கா உட்காந்துட்டு எப்படி இருக்குது? கத்து கொடுத்ததே முருகன் தானே, அதனாலதான் கூப்பிடுறேன். பாட்டிக்கா பையில என்ன எலிக்குட்டியா புடிச்சிட்டு போற? ஓ மாதா கோயிலுக்கு போறியா? அட எல்லாம் புது துணி போ. மூட்டை கட்டி முடுக்கு தூக்கி வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ சைக்கிள் கேப்ல சாரா எங்கேயாச்சும் வித்துருவீங்களா? யாருக்கு பண்ணி இதெல்லாம்? ஓ துணி எல்லாம் மூஞ்சில கட்டி கூட்டி வர சொல்லிருக்காங்க. அதுலப்பா முதலாளி கொடுத்துட்டாரா, அவர் பெரிய மீசை வச்சிருக்காருல, அத சொல்லி காட்டுறாங்க. ஏன் பாட்டிக்கா இவ்வளவு வயசாகியுமா இன்னும் நீ பேச கத்துக்கல? வெள்ளையம்மா அடுப்புல பால் வச்சிருக்கான், போய் இறக்கி போடு. ஓ இது பேரு வெள்ளையம்மாவா? ஆமா. கட்டபொம்மை காலத்துல கால வளர்த்துற பொம்பளை இதுதானா? பேச வராது, பாடுமா? ஊமைங்க. முதலாளி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னாரு. வாங்க பாடி உட்காருங்க. பரவாயில்லைங்க, இந்த கம்பெனியில நின்னால உட்கார்ந்த வீட்டு கிடைக்குது. பரவாயில்ல உட்காருங்க பாடி. ஆமா, எதுக்காக எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்து இப்படி துணிமணி எல்லாம் இல்ல? எதுக்குங்க சார்? ஒண்ணு இல்ல பாடி, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன்னுடைய அபூர்வமான ஓவிய திறமையை பத்தி விளக்கமா எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். லட்சக்கணக்கில் சொத்து சுகம் இருக்கிற இந்த கிழவனுக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் வேதனையும் தாப்பா. அத போக்குற மருந்து உங்ககிட்டதான் படிரு. ஐயோ மருந்து தானே, நேற்று நைட்டே 2 பேரும் தீர்த்து போட்டுமே சார். ஒரு கோட் இருந்தது, அதான் குளிர்ல கை நடி கீழே போட்டு உடைச்சிட்டியா சார்? பையன் கிட்ட சைக்கிள் கொடுத்து 2 புல்லு வாங்கிட்டு சொல்லுங்க, இங்கேயே உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ஐயா 3 கிளாஸ் ரெடி பண்ணுப்பா. தப்பா நினைச்சுக்காம நான் கொடுக்கறத ஏத்துக்கணும். ஐயோ அம்மா 150 இருக்குதே. படி இல்ல 150 நாங்க எடுத்துட்டு போனா சந்தேகப்படுவாங்க. பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். படம் திருப்பி கொடு. நீ சும்மாரியா வாங்குற படத்தை திருப்பி கூட பழக்கம் இல்ல, கம்மி தானுங்க. சும்மாரியா நீ சும்மாரியா? ஊருக்குள்ள அடிக்கடி கடையெடுப்பு நடக்குது, ஒரு 10 கோடி வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்ல? கம்மி தானுங்கண்ணா, கம்மி தானுங்க ஐயா. உன் கலைக்கு வேலை கிடையாது, ஆனா பிராண்ட் விஸ்கில விலைக்கு தானே விற்கிறாங்க, அதுக்கு பணம் வேணுமே. அப்பா நீங்க இது அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க, இவர் உட்கார்ந்து வரைவாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க இது நீங்களே புடக்கால் உட்கார்ந்து அடிச்சு நோட்டுங்களா? இருக்காது. ஏன்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? நான் குடிகாரன் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா உன்ன மாதிரி கொலைகாரன் இல்ல. சொத்துக்காக கொலையும் செய்வான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அயோக்கிய பசங்க கிட்ட ஒரு பொண்ணோட படத்தை வரைஞ்சு கொடுத்து வந்து நிக்கிறேன்னா, நீ பணத்துக்காக தூங்குறவன் தலையில கல்ல கூட தூக்கி போடுவேன். புரிஞ்சுக்காம பேசாத. புரியாம பேசுறதுக்கு நான் இங்கிலீஷ் படமாப்பா பாத்துட்டு இருக்கேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு இவ்வளவு நாள் நான் உன் கூட பழகணும் பாரு, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். இன்னையில இருந்து உன் சவகாசமே வேண்டாம், நான் வர்றேன். தொடர்ச்சியா விடாம தண்ணி அடிச்சா மூளை மந்தமாயிரும்னு டாக்டருங்க சொல்லுவாங்க. அதுக்கு நான் தாப்பா உதாரணம். ஏப்பா ரவி, காராய் கடைக்கு எப்படி தானே போகணும்? நீ எதுக்கு நேரா வந்த? இனிமே நேர் வழியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டு. அட நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா, இங்க எதுக்கு வந்த? அட நான் வரையறதுக்காக ஒரு ரூம்ல தங்கிருந்தேன்ல, அதுக்கு நேர் மேலதான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்குது. அடா அவனத்தான் புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு, அப்புறம் அதை நோண்டி நோண்டி பாக்குற. ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமே தான். யார் நீ? யோ ரொம்ப லொள்ளு பண்ணாதயா, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. யோ இந்த விஷயத்துல எனக்கு உதவுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பன் நீதான். அதெல்லாம் முடியாது. எப்பவுமே கடன் வாங்குற முடிவு பண்ண கூடாதுயா, கடன் குடுக்கறவன் தான் முடிவு பண்ணணும். யோ நான் உள்ள போறேன், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சீப் எடுத்துட்டு நான் ஓடி போயிடுறேன். நாய் மாதிரி கொலையா நான் வந்துருவேன். என்னது நாய் மாதிரி குலைக்கிறதா? இவன் தொல்லை தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்பட சுத்தி 16 ஊசி போட்டுக்கு போறேன். என்ன மைக் டெஸ்டிங். இத பார்த்தா என்ன தோணுது? கிழிஞ்ச பேப்பர்னு தோணுது. ஆனா நல்லா பார்த்து சொல்லியா. ரவி, நீ என்னமோ பொண்ணு சொத்துன்னு உன் கூட ஜாலியா சுத்தலான்னு பார்த்த, இது என்னமோ ரத்த விழா இருக்கு, குத்தும் கொலை நடந்திருக்கும் போது இருக்கு. சாமி உன் சவகாசமே வேணாம், நான் குதிரையை திருப்பிக்கிறான்டா. போயா, இது ஏதோ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரா ஒரு சினிமா ஸ்டுடியோக்கு போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியோ இல்ல கங்கை அம்மனையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க. ரவி ரவி, சினிமா ஸ்டுடியோக்கா போறேன்? ஆமா. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா. நீ இருக்கு. எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னு விட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும்போது என்ன கூப்பிட்டு, மகனே சின்னு, நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா, குயிலி, டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போய, நீ எங்க போன? தப்படைறாங்க வாப்பா. எஸ் நல்ல பாத்தியா? டேய் இப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து எஸ்ன்னு சொன்ன? வெள்ளக்காரமா இருக்கீங்களா? இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் என்னடா இருக்கு? பேப்பர் ரோஸ். 2 பேப்பர் ரோஸ் கொண்டு வா. 2 பேப்பர் ரோஸ்? எஸ். டேய் அப்படியே கொத்தமல்லி சட்னி இருந்தா கொண்டு வா. 2 கொத்தமல்லி சட்னி போடா.
ரவி, இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். நாக்குல பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளவு மெல்லிஸ்பா. தினம் 2 பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது. பேப்பர் ரோஸ்ட் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா, லிவர் எவன் சொன்னது? பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. டைம் என்ன ஆகுது? இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரது இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்பா. ஏன் போறது? போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். பேப்பர் ரோஸ்ட். டேய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ்ட். திஸ் பேப்பர் ரோஸ்டா? இது பேப்பர் ரோஸ்டாடா? பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும், அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும். அதாவது பேப்பர் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இருந்தா நான் சொல்லிடுவேன். இருக்க அண்ணா நான் சொல்றது கேளுங்க. என்னையா இது? எங்க அண்ணனோட பிஞ்சஸ் இருப்புங்க தைக்கிறதுக்காக கிடைக்கிறது போறங்க. ஆமா, இவங்க அண்ணன் ராமரு, இவர் பரதரு செருப்படுத்திட்டு அப்படியே ஊர்வலம் வர்றாரு. இன்னைக்கு நான் நிதானத்துல இருந்தங்காட்டி பரவாயில்ல. குத்து மதிப்பா ஒரு போதையில் இருந்து இத தந்தூரி சிக்கன் எடுத்து கடிச்சிருந்தா என் பல்ல என்ன ஆகிறது, என் நாக்கு என்ன ஆகிறது, என் வாய் என்னடா ஆகிறது? சாரி சார், இது பொம்பளைங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா சார். ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கி இருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்க நாங்க பாக்க முடியுமா? வெளியே வந்தா பாக்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன்? என்ன ஹாஸ்டல் வேலை அண்டாக்களுக்கு போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்ன நடுவோட்டில பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கேயோ செஞ்சு போற உனக்கு சும்மா மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர். சுப்பாரிய பாக்க போடுவாங்களா? போயா இரியா, நீ மட்டும் தான் உதவி செய்வியா? நான் உதவி செய்ய மாட்டேனா? எந்த உதவி செய்ய போற? நான் செய்ய போற உதவி எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? சார், அந்த ஜிப்ப கொஞ்சம் போடுறீங்களா? ஐயோ, இது உதவி இல்லையா? சபீனா, ஆல் பர்பஸ் கிளீனிங் பவுடர். பாலோட ஹார்லிக்ஸ் பதிலா பாத்திரம் வளர்க்கிற பவுடர். சின்னசாமி பிஜிங்க. ஐயோ, வயிறெல்லாம் தீ மாதிரி எரியுது. நீ பாட்டில் இருக்கிற ரம்பெல்லாம் குடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சப்பா, அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? அதனால்தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்கோ. பாத்திரம் கலவுற பவுடரா? அட பாவிங்களா, அதாடா வைத்தியம் எல்லாம் கலக்குதா சாமி. பாக்கெட்ல இருந்து எடுத்த காசெல்லாம் எண்ணி வச்சுட்டு போ. என்றதுக்கு நேரமா 2க்கு மேல எனக்கு எண்ணிக்கே வர மாட்டேங்க. அவசரமா உட்காருங்க. இப்படி உட்காரு. இங்கேயே வா. நான் என்ன சின்ன பையனா இங்கேயே உட்கார்றதுக்கு? ஐயோ ஐயோ, உங்க பாட்டில்ல பால் ஊத்தி வச்சது, உங்க சிகரெட் பாக்கெட்ல பூ வச்சது, உங்க பாக்கெட்ல பணம் எடுத்தது எல்லாமே நான் தான். அம்மா தாயே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிடா வெட்டி பொங்க வைக்கிறேன். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. சார், எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையபாளை சின்னசாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சோட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா? சின்ன நீயா? என்ன மார்கழி வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன்? தாங்க முடியாம ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நானும் இந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி, தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன். நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போக தியாக மனப்பான்மையை பத்தி? சரி விடியா. கால் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனா அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நான் அரசு செருப்பு கட்டி அடிச்சு விட்டானே. ஏன்? எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரன்னா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்கேயும் ஒரு ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடா, அது உடுப்பா சாதாரணம். கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ, வச்சிருந்தா வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் இப்படி பழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூற்றல் அடிச்சு வந்தானே. ரவி, கேள்விப்பட்ட ஜார்ஜ் உனக்கு குத்துன ஊசி மயக்க ஊசி, அதனால நீ தப்பிச்ச. வேற ஏதாவது ஊசியா இருந்தா மாட்டிருப்ப. ஆமா,
சார்ஜ புடிச்சாங்களா? அவனே இவங்க பிடிக்க, அவன் முன்னால் ஓட இவங்க பின்னால் ஓட, இப்படி ஓட ஓட ஓட்ட பந்தயம் பிடி உஷாராஞ்சுக்கு போயிட்டாங்க. சரி, எங்க சண்டைக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது அதானு பார்த்தேன். இவ்வளவு நேரம் கேட்காம இருந்தேன்னு. பொண்ணுன்னா போதும், மூஞ்சி கூட பார்க்க வேண்டியதில்ல. லைட்டா ரிப்பன் தெரிஞ்சா போதுமே, ஆரம்பிச்சிருவே உன் வேலைய. சரி, இந்த பொண்ணை பார்க்கலாமா? யோ, இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் பொண்டாட்டி தவிர வேற ஒரு பொண்ணை நான் பார்க்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அப்புறம் பண்ணி என் வீட்டுக்கு போறேன். இந்த இடத்துக்கு நல்லா எவ்வளவு நாள் ஆச்சு. சும்மா முட்டிக்காது. அவன் போன ஒத்துக்க மாட்டேன். ரவி, என்ன ட்ரெயின்ல புது செட்டப்? சும்மாரியா, நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா. மத்தவங்க எல்லாம் தாலி குச்சியில கட்டி எட்டி மாட்டு விட்டுறாங்களாக்க? எங்க காது கொடுத்து கேட்டேன், ஆகா குவா குவா சத்தம். அன்புள்ளப்பா, இந்தப்பா இத பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு ஒரு பச்சை குழந்தை, அவரை குடிக்க வச்சு கெடுத்துறாதீங்க. இவரு பச்சை குழந்தையா? நெஞ்சில் இருக்கிற முடியல ரெட்டை ஜடை போட்டு பூ வைக்கலாம். ஓ, கண்ணு பட்டுருமாக்கும். நீங்க தண்ணி போட்டது இல்லைங்க? இல்லைங்க. பிராண்டி விஸ்கிங்க அப்படின்னா பாட்டிலாவும் பாத்திருக்கீங்களா? அதை பாத்துருக்குங்க. அப்பா, இந்த உண்மையாவது ஒத்துக்கிட்டிய நீ? சின்ன வயசுல புட்டியில பால் குடிக்கும் போதுங்க ரப்பர் முடியெல்லாம் போட்டு அங்க அடி நூற்றுல. பா சாமி, குடிகாரங்கிட்ட பழகலாம், குடிக்காத மாதிரி நடிக்கிறவங்கிட்ட பழக முடியாதாங்கப்பா. என்ன நோய் நோய் என்ன பண்ண நோய்? பாருங்க, தாரோட சுத்தம் அழுமா இருக்குது. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு ட்ரெயின்ல தான் டெலிவரி ஆக போகுது. பாப்பாயா